லைஃப்பில் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றோம். பட் அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய பேட்டில். அந்த மைண்டில் இருக்கிற பேட்டிலை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம யாரை கேட்டாலும், யாருன்னா ஒருத்தவங்கள பார்த்தாக்கா எப்படிக்கா இருக்கிறேன்னா இருக்கிறேன் அப்படின்வாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு இருக்கும். பசங்களோட படிப்பு எப்படி இருக்குது? ஆமாம் படிக்கிறானுங்க அப்படின்வாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு சலிப்பு, எல்லா இடத்துலையுமே ஒரு விரக்தி, எல்லா இடத்துலையுமே ஒரு பிரச்சனை, போராட்டம். இது எல்லாமே எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம மைண்டில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம மைண்டை நம்ம ரினியூவல் பண்ணிட்டோம், நம்ம மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளமை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் உலகத்தை எல்லாருமே சொல்லுவான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறானுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, வாட் வி திங்க் தட் வில் கோயிங் டு மேனிஃபெஸ்ட். நம்ம நல்லதை நினைக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம தவறாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளோட என் லைஃப்பில் இப்படி ஆகிடும், என் பிள்ளைக்கு இப்படி ஆகிடும், என் கணவனுக்கு இப்படி ஆகிடும், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, நம்ம என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியனுக்கு. நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக மெடிடேட் பண்ணுறோமோ அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த 2026 நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்னால் அடித்து ப்ராமிஸாக சொல்ல முடியும், இந்த 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டியாக இருக்கும். ப்ராஸ்பரிட்டினா நாட் ஒன்லி ஃபினான்ஸில் மட்டும் நான் சொல்லலை, ஹெல்த்தில் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷனில் சொல்கிறேன், பிஸ்னஸில் சொல்கிறேன், வேலையில் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் ஒரு க்ரோத்தை பார்க்க முடியாமல் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் உங்களால் ஈஸியாக ஒரு க்ரோத்தை அனுபவிக்க முடியும். எப்போ அப்படின்னா, இந்த 2026 நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மைண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மைண்டை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்காரரை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணிடலாம். சொல்லுங்கள், பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிடலாம், நம்ம வேலையில் இருக்கிற ப்ராப்ளமை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஹெல்த் இஷ்யூவாக மைண்டை கரெக்ட் பண்ணால் சரியாயிடும். வீட்டுக்காரர் சொல்கிற பேச்சை கேட்கலையா, உன் மைண்டை கரெக்ட் பண்ணு, அவர் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வருவார். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மைண்டு. நான் பைபிள்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன், எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும், கோலியாத்தும் தாவீதுடைய ஸ்டோரி. இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு மேக்னிஃபை பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க படிங்க அந்த வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் ஓகேவா, பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைபலத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சம்பந்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி
மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நெகட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்பொழுது அந்த வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்குதுன்னா, கலக்கம் வருது, பயம் வருது, நடுக்கம் வருது. என்ன வருது? கலக்கம், பயம், நடுக்கம். இது யாருக்குன்னா அந்த ராஜாவுக்கே வந்துடுச்சு. சவுலி அந்த இடத்துல பயந்து போய் கலங்கி போய் நடுங்கி போய் நிற்கிறாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே நம்ம ஒரு டிப்ரெஷனில் போயிடும், ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே இன்டேக் பண்ணிடுறோம். அந்த வார்த்தை உள்ளே வந்துடுது. அந்த வார்த்தை உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஃபாத்திமா கூட சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு கால் வீங்கிடுச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வரும்பொழுது நெகட்டிவாகவே என்ன சொன்னாங்க, நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நெகட்டிவான வார்த்தைங்க நம்மளுக்குள்ள வர 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 அது என்ன ஆகும்னா, அது ஆட்டோமேட்டிக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு தெரியாது, யானை காதில் எறும்பு போகிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் அவங்க அந்த நெகட்டிவான வார்த்தைகள் பேசுகிற கூட்டம், இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவங்கள ஓரம் தள்ளி வைக்கிறது. அவங்க பேசும்பொழுது உங்களுக்கு தெரியாது, நார்மலாக போகும்பொழுது இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, போகிறது தான் போகிறது நாயை சூன்ட்டு போனுவாங்க. அந்த மாதிரி போகிறது தான் போவாங்க. அவங்க போகும்பொழுதே நம்ம காதில் ஊதி விட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, நம்மளுக்குள்ள போயிட்டு கிரியை செஞ்சு கடைசியில் அதோடைய எண்டு எங்க வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அடுத்து நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என் சாவு, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறது, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனு என்னன்னா நான் இல்லைன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்குள்ள அந்த நெகட்டிவான வார்த்தைகள் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த இடத்துல அதை தான் அந்த இடத்துல வார்த்தையில் போட்டிருக்கு. படிங்க அந்த லாஸ்ட் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த இடத்துல எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டு அந்த யோசிச்சு பாருங்க, 40 நாள் நடக்குது. அந்த 40 நாள் அவங்க வரான், ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே போய் நிற்கும் பொழுது 40 நாள் வந்து இவன் இதே வார்த்தையை திரும்ப 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 பேசுகிறான். 40 நாள் இந்த வார்த்தைகளை இவங்களும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்க 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 அவங்களுக்குள்ள பயங்களும் நடுக்கமும் திகிலும் இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் இப்போ தாவீது உள்ள என்ட்ரி ஆகுறாரு. தாவீது உள்ள வராரு. தாவீது உள்ள வரும்போது அடுத்த வசனம், தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா எனும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தார். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே பயந்து சென்ற இளவனாய் மதிக்கப்பட்டான். 23 படிங்க. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னார். அதை தாவீது கேட்டான். ஓகே. இப்போ தாவீது வர்றதுக்கு முன்னாடி இதே வார்த்தைகளை கோலியாத் பேசுறாரு. பேசும்பொழுது ஹோல் இஸ்ரவேல் சேனையே நடுங்குது, இன்க்ளூடிங் ராஜாவும் நடுங்குறாரு. எல்லாருமே பயந்து போய் அந்த வார்த்தைகளை கேட்டு திகில் அடைஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் இதே வார்த்தைகள் இப்போ தாவீது அங்கே உள்ள அவங்க அண்ணன்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராரு. அவருடைய என்ட்ரி உள்ள வருது. இதே வார்த்தைகளை அதை தாவீது கேட்டான். அடுத்து இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். என்ன பண்றாங்க? இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம பயந்து பயந்து நம்ம ஓடி 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 ஒளியும் பொழுது கடைசியில் அது எங்க கொண்டு வந்து நம்மளை நிறுத்துது? ஒரு மரணத்துடைய விளிம்புல. ஆனா அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஓடி போய் ஒளிறாங்க. அடுத்த வசனம் படிங்களேன். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னிடையே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஓகே படிங்க. தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். ஓகே, இந்த இடத்துல தாவீது என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடுச்சுன்னா இந்த நெகட்டிவான வார்த்தைகள் எதுவுமே அவன் மைண்டுக்குள்ளே போல. அவன் கோலியாத்தை பார்த்தோன்னே அடுத்து அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். எதுவுமே தாவீதுடைய மைண்டில் போகாமல் அடுத்து தாவீது என்ன கேட்குறாருனாக்கா, இவனை கொன்னுட்டா அதுக்கான வெகுமதி என்னான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படின்னா என்ன மேட்ருனா, அவர் ஆல்ரெடி அந்த பேட்டில் கிரவுண்டில் போயிட்டு கோலியாத்தை வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவனை நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இடத்துல திருப்பி அந்த வசனம் படிங்க. அப்பொழுது தாவீது இந்த பெலிஸ்தியனை கொன்று என்ன செய்யப்படும். அந்த இடத்துல அவன் வந்து அவனுடைய டிமாண்ட் என்னன்னா, இவனை நான் காலி பண்ணிடுறேன், இவன் வந்து ஜுஜிபி, இவன் லேசான காரியம், இவனை ஈஸியாக என்னால் கொல்ல முடியும். அவனுடைய மென்டாலிட்டி எங்கே இருக்குனாக்கா, இவன் சொன்ன நெகட்டிவ் வார்த்தைகளை உள்ள இன்டேக் பண்ணிட்டு, ஐயோ ஆமாம் ராஜாவே ஓரம் நவுந்து நின்றுட்டாரு, இதில் நம்ம ஏமாத்திரம் அவன் நிற்கல. அவன் மாறா என்ன கேட்குறான்னா, இவனை கொன்னா எனக்கு என்ன இங்கே வெகுமதி அப்படின்னா என்ன, நான் ஆல்ரெடி அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவனை நான் ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே படிங்க. அதை ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அளவா வந்தாய்? துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டாரு. இப்போ இவருக்கு சத்ருவாக வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, டே நீ வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியா, வீட்டுக்கு போய் பொழப்ப பார்த்தியான்னு இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, லாஸ்ட் லைன் வாசிங்களேன், உன் துணிகரத்தையும் அப்போ என்னன்னா அவங்க அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இவனை அதட்டுறாரு, டே நீ கிளம்பி போடா, இங்க இவ்வளோ பெரிய யுத்த வீரர்கள் இருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து ராணுவத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்ட நாங்க இருக்கிறோம், எங்களாலே முடியல, நீ போய் ஆடு பின்னாடி இருந்து ஆடுக்கு நீ தண்ணி காட்டி ஆடுக்கு சாப்பாடு கொடுத்து ஆடை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய உன்னாலே இவனை வெற்றி பெற முடியாது, அதனால நீ போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லி அவங்க அண்ணன் அதட்டுறாரு. ஆனால் அந்த வார்த்தைகளையும் இவனுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வரல. அடுத்து அவர் என்ன பண்றாரு பாருங்களேன். ஓகே, இப்போ இங்க என்ன பண்றாரு பாருங்க தாவீது. அவங்க அண்ணன் வந்து கிளம்பி போன்றாரு, ஆனா தாவீது இங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இல்ல இதை நான் வின் பண்ணாம போக மாட்டேன், இந்த பேட்டில் கிரவுண்ட்ல நான் இறங்காம பார்க்க மாட்டேன், ரெண்டுல ஒன்னு இன்னைக்கு தெரிஞ்சாகணும், இந்த பேட்டில் கிரவுண்டை நான் வின் பண்ணி ஆகணும் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு நெகட்டிவா எவ்வளோ பேர் வந்து பேசினாலும் அவங்க அண்ணன் இப்ப பேசினாலும் அந்த நெகட்டிவான வார்த்தைகளையும் தாவீது எடுக்காம அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ஓடி போய் இன்னொருத்தர் கிட்ட திரும்ப என்ன கேட்கிறாருனாக்கா, படிங்க. அது தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஓகே, இந்த இடத்துல தாவீது வந்து யாரை பார்த்து சொல்றாரு? தாவீது யாரை பார்த்து சொல்றாரு? சவுல் ராஜாவை பார்த்து. நான் சொல்கிறேன், நம்மளுடைய நட தேவனோட இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோனாக்கா, நம்ம தேவனோட க்ளோஸான ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறோன்னா, நான் சொல்கிறேன் வரக்கூடிய வருஷங்களில் அரசியல் தலைவர்களுக்கு கூட நம்மளுடைய சமூகத்தில் வந்து உக்காந்து அவங்களுடைய நடுக்கத்தையும் அவங்களுடைய திகிலையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்தில் உக்காந்து தட்டி கொடுத்து சொல்லுவோம், பயப்படாத, அமைதலாக இரு, காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை வரக்கூடிய வருஷங்களை மாற்றுவார். இந்த இடத்துல ஆடு மேய்க்கிற தாவீது சொல்கிறான், அவனுக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குது. நான் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும் பொழுது, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் கூட ஒருத்தர் இருந்தார், அவரோட கூட நான் உறவாடிட்டு இருந்தேன், அவர் என்ன வனாந்திரத்தில் சிங்கத்துடைய வாய்க்கும் கரடியுடைய கைக்கும் என்னை தப்பு வைத்தார், அதே போல் இவன் ஒரு மிருகம் தான், இவன் கரத்திலிருந்து என்னை தப்பி வைப்பாருன்ற அந்த ஒரு தைரியத்தில் அவன் அந்த ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சொல்கிறான் தைரியம். என்ன சொல்கிறான்னா, இவனை குறித்து கலங்காது இருங்க, பயப்படாது இருங்க. படிங்க அந்த வசனத்தை. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல திரும்பி சவுல் என்ன சொல்றாரு? முடியாது. அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு? முடியாது.
அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் விசுவாசமாக எழுந்து வருவீங்க. இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் விசுவாசமாக வீட்டுக்கு போவீங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து வீட்டை பயங்கரமாக பார்த்துக்குவேன், இதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை பண்ண மாட்டேன், சண்டை வராது, இது இல்லை, என் மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கதவை திறந்து நம்ம அப்படி உள்ளே போவோம். போன உடனே அடுத்த தாவீது அவங்க அண்ணன் வந்த மாதிரி சடால்னு ஒருத்தன் உள்ளே வருவான். வந்தோடனே நம்ம ஈஸியாக அவனை ஸ்கிப் பண்ணுறோம், போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்பி உள்ளே போவோம். உள்ளே போனோடனே அடுத்து வந்து மாமியார் வந்து முன்னாடி நிற்பாங்க, இல்லை வந்து நிற்பாங்க. அப்போ வரும்பொழுது திருப்பி நெகட்டிவான வார்த்தை நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உள்ளே கமிட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் வராங்க, இவங்க வாயெல்லாம் கட்டுங்க, சிங்கம் வாயை கட்டின மாதிரி கட்டுங்க, நான் விசுவாசத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே முனங்கிக்கினே உள்ளே போவோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், வெடிச்சு சரிடுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், அந்த அர்த்த வசனம் படிங்களேன். நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இப்போ இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருனாக்கா, சவுலுக்கு வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்றாரு. ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பட் நான் வந்து வனாந்திரத்தில் வந்து எங்கள் அப்பாவுடைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா அவர் சொல்றாரு, இவர் ராஜா வந்து கொடுக்குறாரு அப்படின்றார். திருப்பி அவர் சொல்றாரு, அப்போ சிங்கம் வந்துச்சா அப்படின்றாரு. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அப்போ சொல்றாரு, அந்த இடத்துல சிங்கம் வரும்போது நான் ஈட்டியில் குத்துனேன், இல்லைனாக்கா நான் கத்தி எடுத்துன்னு போய் வெட்டினேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அந்த சிங்கத்தை அடிச்சு கொன்று போடுறாராம். ஸோ அதுக்கு அந்த இடத்த படிங்க. அது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அடுத்து அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஓகே, அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ சினாரியோ நடந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் எந்த இடத்துலையும் தாவீது வந்து யார் சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகளையும் அவன் மைண்டுக்குள்ளே வந்து அவனுடைய ஃபோக்கஸை டிஸ்டர்ப் ஆக விடலை. ஏன் அப்படின்னா அவனுடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, இவனை நான் தூக்கிட்டேனாக்கா எனக்கு இந்த வெகுமதி வந்துடும். அவன் மைண்டில் பேட்டல் கிரவுண்டில் போகிறதுக்கு முன்னாடி அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவனை நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு விரோதமாக 1000 பேர் இல்லை அரசாங்கமே வந்து நின்றாலும் அந்த இடத்துல அந்த ராஜா கிட்ட சொல்கிறான், இல்லை இவனை நான் காலி பண்ணுவேன், இவனை என்னால் தூக்க முடியும், இது எனக்கு லேசான காரியம் அப்படின்ட்டு அவன் ரொம்ப அதை சாதாரணமாக அவன் அதை ஹேண்டில் பண்ணுறான். நம்மளுக்கு தெரியும், அந்த அதுக்கப்புறம் நடந்த சினாரியோஸ் எல்லாமே தெரியும். அவர் அங்கே போகிறாரு, யுத்தத்தில் வின் பண்ணுறாரு, பரிசுகள் எல்லாம் எடுக்கிறாருன்றது இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அந்த இடத்துல தாவீது அந்த யுத்த களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மைண்டில் எப்படி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னாக்கா, தாவீதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். கரெக்டா? தாவீதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனால் எந்த பிள்ளை எந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சோ அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆச்சு. கரெக்டா? ரெண்டுமே ஆண்டவரோட பிள்ளை தானே. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரோட பிள்ளை தான், தாவீதும் ஆண்டவரோட பிள்ளை தான். ஆனால் எந்த பிள்ளை எப்படி பேசிச்சோ அந்த பிள்ளைக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த பிள்ளை எப்படி பேசிச்சோ அந்த பிள்ளைக்கு அப்படியே ஆச்சு. இப்போ தெரியுதா உன் வாழ்க்கையில்? சொல்லுங்க, ஏன் இப்படி ஆச்சு? நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி ஆகுதுன்னா நம்ம அப்படி பேசுகிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் பயந்து நடுங்கி நின்றுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் வரல. இன்னொருத்தன் உள்ள வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான், அவன் விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறான், அந்த இடத்துல அவன் பரிசை தட்டிட்டு போகிறான்.